நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கொரிந்தியர் 13:11 பார்க்கும்போது, அப்போது அன்புக்கும் சமாதானம் காரணமாக தேவன் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லப்படுகிறது. தேவன் தான் கர்த்தர். அப்போஸ்தலனாகிய பவுல் சபை விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்கள் எழுதுகிறார். அவர்களுக்கு சில அறிவுரைகளை அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு கடைசியாக சொல்லுகிறார், அன்புக்கும் சமாதானத்தும் காரணமாக இருக்கிறவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல் எப்போதும் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பு செலுத்துகிறவா இருக்கிறார், அன்பு கொடுக்கிறவா இருக்கிறார். மனிதர் தான் நம்மகிட்ட அன்பை எடுத்துருவாங்க, ஏமாற்றிடுவாங்க, சமாதானத்தை குலைச்சிருவாங்க. ஆண்டவர் அப்படி இல்லை, அன்பும் சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர். சமாதானம் இல்லையா? கர்த்தருடைய சமூகத்தில் இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது எப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்காங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அன்புக்கும் சமாதானத்துக்கும் உரியவராக இருக்கிறார் என்று. உங்களுடைய வாழ்க்கையை அவர் நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தருடைய அன்பும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்கிறார்.